ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஃபார்முலா பார்க்க போகிறோம். அந்த ஃபார்முலா பாருங்கள். ஜென்ரல் டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d, ஏ ப்ளஸ் 3d அப்படின்னு நம்ம டேர்ம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். புரியுதுங்களா? இன்க்ரீஸ் தான் ஆகணும், இல்லை டிக்ரீஸும் ஆகும். இப்போ இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டி. டிஃப்ரென்ஸுங்கிறது என்னது? டிங்கிறது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், இல்லை இன்னொரு டி என்ன பண்ணலாம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். இப்படி நம்ம டியோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான ஃபார்முலாஸ் இருக்குது. இல்லை என்ன அப்படின்னா, ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க, அப்போ உங்கள் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா n கால்குலேட் பண்ணோம். ஃபார்முலா எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம், ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், டி காமன் டிஃப்ரென்ஸ். இது நம்ம சப்ராக்ட் பண்ணி டிஆல் டிவைட் பண்ணி 1 ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், என்னோட வேல்யூ நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அடுத்தது nth டேர்ம் ஆஃப் அன் ஏபி. ஒரு ஏபி சீரீஸ் கொடுத்துட்டு அதில் nth டேர்ம் கண்டுபிடிங்க, ஏஎன் கால்குலேட் பண்ணுற சொல்கிறாங்க அப்படின்னா ஏஎன்னோட வேல்யூ ஃபார்முலா என்ன? ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், டி காமன் டிஃப்ரென்ஸ், என் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் என். ஓகேவா? இப்போ உங்களை கான்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து 3 டேர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி சீரீஸ் நம்பலாகவே எடுக்கணும் அப்படின்னா ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. 3 டேர்ம்ஸ் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் சொல்லும்போது இப்படி தான் எடுக்கணும். காரணம், இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்க, இதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கனாலும் a2 மைனஸ் a1ஓட வேல்யூ a3 மைனஸ் a2ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். புரியுதுங்களா? லாஸ்ட்டு கான்செப்ட்டு சம் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறது எப்படி? ஃபார்முலா Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு a ப்ளஸ் எல். இல்லை நம்ம ஏ ப்ளஸ் இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டாங்க, நம்ம சம் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இன்னொரு சம் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. புரியுதுங்களா? இது லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டா மட்டும்தான் இந்த ஃபார்முலா போட முடியும். உங்களுக்கு இப்போ லாஸ்ட் டேர்ம் தெரில, ஆனால் இது ஏபி சீரீஸ் கொடுத்துட்டு அதுக்கு சம் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் போடணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.